சைஸ். யாரு கூட கூட்டணின்னு தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க திருப்பூர் மாநாட்டில் சொல்றேன்னு மதிமுக வைகோ பொறுமையாக சொல்லியிருக்காரா. வெளியே பேசிக்கிறாங்க. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியத்தான் மாநாட்டுல மறுபடியும் சொல்ல போறாருன்னு ஒரு பக்கம் பேச்சா கிடக்கு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் கலட்டி விட்டுட்டு மத்த 3 கட்சிகளும் சூரியோதய பக்கம் போறாங்க அப்படின்னு பேச்சா கிடக்குது. இது தெரிஞ்சுதான் தமிழருவி மணியன் எஸ்கேப் ஆனாரு அப்படின்னு சொல்றாங்களாம். திருப்பூர்ல மதிமுக மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே திமுக மாநாடு நடக்க போகுதான். அதனால கூட்டம் களை கட்டணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடும் நடக்குதான். சேலத்தில் இருக்கிற குழப்பத்தை நீலகிரியிலிருந்து ராசா தான் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்களாம், பேசிக்கிறாங்க. ஐயா, ஆளுந்தரப்போட தூண்டுதலாலதான் 2G வழக்க மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்கன்னு சூரிய கட்சி சொல்ல ராசாவை கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருக்க சொல்லுவோமானோ ஒரு பேச்சும் வந்துச்சான். அதெல்லாம் வேண்டாம்னு தலைமையில சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிட்டு தாங்க ஐயா. தலைவரோட ஆதரவு மட்டும் இல்லாம தளபதியோட ஆதரவும் ராசாவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களா. அதனாலதான் நீலகிரி தேயிலை கோரிக்கைய ராசா சொன்ன உடனேயே தளபதி அதை அறிக்கையா வெளியிட்டதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சூரிய கட்சியில முதல்வர் வேட்பாளரா எதிர்பார்க்கிற ஸ்டாலின் மேல பெரிய அளவுல எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு உடன்பிறப்புகள் தெம்பா இருக்க 2G விசாரணையில ஸ்டாலினுக்கு சம்மன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்முகாம்ல கசிய விட்டுருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் திருப்பூர் மாநாடு திருப்பமா, திருச்சி மாநாடு திருப்பமானு கூட்டு கணக்கு போட்டுட்டு இருக்க நெல்லையில ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு மாம்பழ கட்சியில பிளான் போட்டாங்களாம். மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் அதை ஒத்தி வச்சுட்டாங்களாம். விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தென் மாவட்டங்களில் மாநாடு நடத்த, புதிய தமிழகம் கட்சி வட மாவட்டத்தில் மாநாடு நடத்தி ஸ்டாலினையும் விஜயகாந்தையும் ஒரே மேடையில ஏற்ற திட்டமிட்டு இருக்கிறாங்களாம், பேசிக்கிறாங்க. ஐயா, எந்த கட்சி மேடையில எந்த கட்சி தலைவர் ஏறினாலும் ஒன்னா கை குலுக்கி கரம் கோர்த்தாலும் தேர்தல் அறிவிப்பு வரும்போது மாற்றங்கள் இருக்கும். அப்போதான் கூட்டணியும் உறுதியாகும்னு பேசிக்கிட்டு தாங்க ஐயா.